வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெக்விட்டா சேனல். 2 டேஸாக வந்து டேலி கிளாஸ் எடுக்க முடியல. இன்றைக்கி வந்து ஒரு அருமையான சம்மோட இன்னைக்கு கிளாஸ் நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸுக்குள்ளே போவோம். Alt W உள்ளே போடுவோமா? Alt W. ஓகே இந்த ஏபிஜி இன்ட்ரோங்கிற இந்த கம்பெனியை வந்து இப்போ நான் டெம்பரவரியாக க்ளோஸ் பண்ணுறேன். ஏன்னா புது சம்மு போட போகிறோம். இந்த சம்முக்குள்ளே டிரான்சாக்ஷனை இப்போ காமிக்கிறேன். இதை வந்து நீங்கள் ஸ்னாப்ஷாட் எடுத்துங்க. கரெக்டாக நான் வந்து 5 செகண்ட்ஸ் டைம் தரேன். 1 2 3 4 and 5. ஓகே, புது சம் போட போகிறோம். புது சம் போடும்போது இந்த சம்மை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணணும், இந்த ஏபிசி இன்ட்ரோங்கிறத. ஸோ Alt F3 கிளிக் பண்ணுறேன். Alt F3 கிளிக் பண்ணுறேன். எஸ் வந்துருச்சு. ஷட் கம்பெனிங்கிறத கொடுக்குறேன். இந்த தெரியுது பார்த்தீங்களா, ஷட் கம்பெனி. எந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ண போகிறேன்? ஏபிசி இன்ட்ரோங்கிற இந்த கம்பெனியை. ஸோ என்ட்ரு தட்டிட்டேன், க்ளோஸ் ஆகிடுச்சு. புது கம்பெனி கிரியேட் பண்ண போகிறேன். சம் 1. ஓகே, இதுதான் நேமு. ஸோ கண்ட்ரி மட்டும்தான் கொடுக்குறேன். ஸ்டேட்டு எதுவும் தமிழ்நாடுங்கிற ஸ்டேட்டு கொடுத்துக்கிறேன். வேறு எதுவுமே கொடுக்கலனா ஜஸ்ட் ஐம் கிளிக்கிங் என்டர் 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 என்டர். கம்பெனி இப்போ என்னுடைய லோக்கல் ஹோஸ்ட்டில் சேவ் ஆகுது. சேவ் ஆகிடுச்சு இப்போ. ஓகே, இப்போ இந்த கம்பெனி இன்ஃபோங்கிற இதிலேருந்து நான் ஒரிஜினல் அந்த கேட்வே ஆக்டிவிட்டியில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்பெனி இன்ஃபோலேருந்து எஸ்கேப் ஆகி சம் உள்ள போகணும். ஸோ இந்த இடத்துலேருந்து எஸ்கேப் பண்ணிங்கன்னா இந்த மாஸ்டர்ஸ்க்கு வந்துடும். இதுதான் கேட்வே ஆஃப் டேலி. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வரணும் கேட்வே ஆஃப் டேலின்னு. அந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஓகே, இப்போ வந்து இன்வென்ட்ரி இன்ஃபோன்னு இருக்குது. இது இருக்கக்கூடாது. நான் இன்வென்ட்ரி இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ நான் எப்படி இதை சொல்லியிருக்கேன் டிசேபிள் பண்ணணுன்ட்டு. எஃப்ல ஒன்று கிளிக் பண்ணுங்கள். அக்கௌண்டிங் ஃபியூச்சர்ஸ்னு வரும், அதை என்ட்ரு பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் ஒன்லின்னு கேட்கும், அதை எஸ் கொடுங்க. வேறு எதுவும் பண்ணாதீங்க. ஜஸ்ட் கிளிக் என்டர் 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 என்டர். வந்துருச்சிங்களா? சரி, இப்போ திருப்பி அந்த கேட்வே ஆஃப் டெலிங்கிற அந்த ஐக்கானுக்கு போகிறோம். இப்போ கம்பெனி ஃபியூச்சர்ஸில் இருக்குது, கேட்வே ஆஃப் டெலிக்கு வந்துட்டோம். ஓகே, ஒரு தடவை நான் ஸ்டேட்மெண்ட்டை பூரா படிச்சிடுறேன். கேபிட்டல் ரிசீவ்டு பை கேஷ் 1 lakh. கேஷ் டெபாசிட்டட் இன்டு SBI பேங்க் 6 lakh. ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு ஃபார் ஆஃபீஸ் 1 lakh. வேன் பர்ச்சேஸ்டு, பேமெண்ட் மேட் பை செக் 2,50,000. குட்ஸ் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் வினோத் ஸ்டோர்ஸ் பை கேஷ் 1,50,000. and sales made by cash 2,25,000. and cash withdrawn from bank 2 lakhs. goods returned to Vinod stores 28,000. cash paid to petty cash 10 lakhs. and sales made by check 1,50,000. petty cash made பேமெண்ட் டி எக்ஸ்பென்சஸ், அதாவது பெட்டிகேஷ் மேட் பேமெண்ட். இது வந்து பேமெண்ட் வந்து பெட்டிகேஷால் பே பண்ணியிருக்காங்க. என்ன எக்ஸ்பென்சஸ்னால் கண்ட்ரோல் இசட் டி எக்ஸ்பென்சஸ் 1 அண்ட் பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் 2. அப்புறம் சேலரி பே பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கோம். அந்த டிரான்சாக்ஷனை எப்படி டேலியில் போடுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, டைரெக்டாக வந்து நான் எல்லாமே வவுச்சருக்குள்ளேயே தான் வச்சு போட போகிறேன். சரிங்களா? எல்லாத்தையும் நான் வந்து வவுச்சருக்குள்ளே தான் வச்சு பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ், அது உள்ளே போயிட்டேன். கேபிட்டல் ரிசீவ்டு பை கேஷ், இதில் உள்ள 2 லெஜர் என்ன? கேபிட்டல்னு ஒரு லெஜரு, கேஷ்னு ஒரு லெஜரு. ஓகே, இது என்ன வவுச்சரு? F6 ரிசிப்ட் வவுச்சரு. ஏன்னா கம்பெனிக்கு உள்ள கேஷ் வருது. ஸோ பேமெண்ட் வவுச்சரில் இருக்குது, நான் F6 மாற்றிக்கிறேன். அக்கௌண்ட் என்ன வைக்கணும்? கேஷ் வைக்கணும். கேஷ் லெஜர் இருக்கா? இருக்குது. ஸோ பர்டிகுலர்ஸ் வந்து கேபிட்டலுங்கிற லெஜர் வைக்கணும். கேபிட்டலுங்கிற லெஜர் இல்லை. ஸோ Alt C கிரியேட் பண்ணுறது. நான் லாஸ்ட் கிளாஸில் சொல்லி கொடுத்தேன்ல, ஷார்ட்கட் கீ கேபிட்டல். அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட்லேயே இருக்குது. ஸோ ஜஸ்ட் கிளிக் என்டர் 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 என்டர். ஓகே, அமௌண்ட் எவ்வளவு? 10 lakhs. 1
000000 10 lakhs. எஸ். ஓகே, அப்புறம் என்ன பண்ணுறோம்? ரெண்டாவது டிரான்சாக்ஷனு கேஷ் டெபாசிட்டட் இன்டு எஸ்பிஐ. இதில் உள்ள ரெண்டு லெஜர் என்ன? கேஷுங்கிற ஒரு லெஜரு, அப்புறம் எஸ்பிஐ பேங்குங்கிற ஒரு லெஜர். ஸோ இது என்ன வவுச்சரு? கேஷ் வந்து எஸ்பிஐயில் பணம் போட்டாலோ பேங்க்ல இருந்து கேஷ் வித்ட்ரா பண்ணாலோ எதில் போடணும்னு சொல்லியிருக்கேன்? கான்ட்ரா வவுச்சர், மறந்துடக்கூடாது. ஸோ கான்ட்ரா வவுச்சரை கிளிக் பண்ணுறேன். கான்ட்ரா வவுச்சர் வந்துருச்சு. ஸோ அக்கௌண்ட் என்ன வைக்கணும்? அக்கௌண்ட்டு எந்த இடத்துக்கு பணம் போகுதோ அதில் அந்த இடத்த தான் அக்கௌண்ட் வைக்கணும். ஸோ வந்து கேஷுங்கிறது இருக்கு. ஸோ கேஷை டைரெக்டாக வச்சிடக்கூடாது. பணம் செலுத்தும் இடம் எந்த இடத்துக்கு பணம் போகுதோ அதை தான் நம்ம அக்கௌண்ட்டில் வைக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. ஸோ பணம் போகிற இடம் வந்து எஸ்பிஐ பேங்க், அங்கே தானே பணம் போய் சேர போகுது. அது இல்லை. ஸோ Alt C கிரியேட் பண்ணுறேன். எஸ்பிஐ பேங்க் இல்லாதனால SBI கிரியேட் பண்ணிக்கிறேன். இதில் வைக்கணும், பேங்க் அக்கௌண்ட்ஸில் வைக்கணும். ஸோ என்டர் தட்டுறேன். என்டர் 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 கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ பாருங்க, கரண்ட் பேலன்ஸ் வந்து 0 காமிக்குதுங்க ஸ்டேட் பேங்க்ல. ஸோ இங்கே வந்து நம்ம எங்கேன்னு பணம் போட, எந்த லெஜர்லேன்னு எடுக்க போகிறோம் பணத்தை? கேஷுங்கிற லெஜர்லேன்னு எடுத்து பேங்குக்கு போட போகிறோம். ஸோ இங்கே 10 லட்ச ரூபா இருக்கு. எவ்வளவு நம்ம வந்து டிரான்சாக்ஷனில் போட போகிறோம்? 6 lakhs போட போகிறோம். இப்போ 6 lakhs போயிட்டா இதில் இங்கே எவ்வளோங்க இருக்கும்? பாக்கி 4 lakhs இருக்கும். ஓகே, 6 1 2 1 2 3 போயிடுச்சிங்களா? 4 லட்ச ரூபா தான் இருக்குது. 10 லட்ச ரூபா இந்த இடத்துல, இங்கே 6 லட்ச ரூபா டெபிட் ஆயிடுச்சு, உள்ளே வந்துருச்சு. நம்ம போடுற டிரான்சாக்ஷனு நம்ம டேலியில் போடும்போது சரியா தப்பான்னு எந்த வகையில எல்லாம் நீங்கள் சரி பண்ணிக்கலாங்கிறதுக்காக இதை நான் சொல்கிறேன். ஓகே, பேங்க் சம்மந்தப்பட்ட டீட்டெயிலு, சாரி டினாமினேஷன் போட்டே ஆகணும். ஸோ 6 lakhsக்கு வந்து 10 வந்து 20,000, 100 2 லட்சம். ஸோ 300 நோட்டு போட்டுருவோம். ஓகே, முடிஞ்சு. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் என்ன? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுவோம், டைம் வேஸ்ட் ஆகுது. ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு ஃபார் ஆஃபீஸ் யூஸ். இதில் 2 லெஜர் என்னங்க? ஃபர்னிச்சர் ஒரு லெஜரு, மறைமுகமாக இருக்கக்கூடிய லெஜர் கேஷ். அதான் பணம் வந்து கேஷாக தானே கொடுத்துருக்கோம். இப்போ பர்ச்சேஸ்டுன்னு வந்திருக்கிறதுனால நீங்கள் பர்ச்சேஸ் வச்சுட்டு போயிடக்கூடாது. பர்ச்சேஸ்னு வந்தால் 2 பர்ச்சேஸ் சொல்லியிருக்கேன். ஒன்று ஆஃபீஸ் பர்ச்சேஸ், இன்னொன்று பிஸ்னஸ் பர்ச்சேஸ். ஆஃபீஸ் பர்ச்சேஸ் எப்போதுமே வந்து அசட்டு, பிஸ்னஸ் பர்ச்சேஸ் தான் பர்ச்சேஸ். ஓகேவா? ஸோ ஆஃபீஸ் பர்ச்சேஸ்லாம் எந்த வவுச்சரில் போடணும்? பேமெண்ட் வவுச்சர் F5 வந்துருச்சிங்களா? அக்கௌண்ட் எதில் நம்ம பணம் எடுக்கிறோம்? கேஷா பேங்கா? கேஷு. எதுக்கு நம்ம என்ன வாங்குகிறோம்? இதில் உள்ள இன்னொரு லெஜர் என்னங்க? ஃபர்னிச்சருங்கிற லெஜர். ஸோ நல்லா பார்த்துங்க, ஃபர்னிச்சருங்கிற லெஜரை. ஸோ என்ன வைக்கிறோம்? ஃபர்னிச்சருங்கிற லெஜர் இருக்கா? இல்லை. ஸோ Alt C ஃபர்னிச்சர் கிரியேட் பண்ணுறேன். அண்டர் ஃபிக்ஸ்டு அசெட்டில் வைக்கணும். என்ட்ரு தட்டிட்டேன். எவ்வளவுக்கு வாங்குறேன்? 1 lakhக்கு வாங்குறேன் ஃபர்னிச்சர். 1 2 3. ஓகே ஓகே, என்டர். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி வேன் பர்ச்சேஸ் பண்ணுறேன். டிரான்ஸ்போர்ட்டுக்கு, குட்ஸை கொண்டு போய் வாங்குறதுக்கு, இறக்கிறதுக்கு. அதுவும் ஒரு கம்பெனிக்கு ஒரு அசெட்டு தானே. அதுவும் நம்ம எதில் போடணும்? வேன் பர்ச்சேஸ்டு, பேமெண்ட் மேட் பை செக்கு. இந்த தடவை வந்து வேனுங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிறோம், ஆனால் பேமெண்ட் வந்து செக்காக பே பண்ணுறோம், கேஷ் கிடையாது. சரிங்களா? ஸோ அக்கௌண்ட் என்ன வைக்கணும்? கேஷ் வைக்கணுமா பேங்க் வைக்கணுமா? பேங்க் வைக்கணும், ஏன்னா செக்கில் அது. ஸோ வேனுங்கிற லெஜரு இருக்கா? இல்லை. ஸோ வேன் ஒரு லெஜர் கிரியேட் பண்ணுறேன். கொஞ்சம் லோடிங் ஆகுது. எஸ் வேனு, அது வந்து ஃபிக்ஸ்டு அசட்டுங்க. கம்பெனிக்கு நிரந்தரமாக வாங்கக்கூடிய பொருள், மெக்கானிக்ஸ், அது மெஷினரியம், வேனு, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டதெல்லாம் ஃபிக்ஸ்டு அசட்டில் வரும். தேய்மானங்கள் உள்ளதெல்லாம். ஓகே, 2,50,000 வாங்குறோம். 1 2 3. ஓகே, செக் ரேஞ்சு நம்பர்லாம் கேட்கும். அது வந்து நம்ம கம்பெனியில் இருக்கும்போது அதெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அண்ட் தென் குட்ஸு பர்ச்சேஸ்டு ஃப்ரம் வினோத் ஸ்டோர்ஸ் பை கேஷ் 1,50,000. இது ரொம்ப முக்கியமான ஒரு இதுங்க.
இதை வந்து 2 வவுச்சராக நான் போட போகிறேன். இந்த ஸ்டேட்மெண்ட்டை 2 வவுச்சராக போட போகிறேன். நல்லா கவனிங்க. குட்ஸ் பர்ச்சேஸ்டு, பிஸ்னஸ் பர்பஸ், குட்ஸ்னு வந்துருச்சு. ஸோ பிஸ்னஸ் பர்பஸ் F9ல போட்டாகணும். இது வரைக்கும் வினோத் ஸ்டோர்ஸ்னு இதுவரையும் பேரே நான் சொல்லவே இல்லை. பை கேஷ்ங்கிற மாதிரி தான் வச்சு சொல்லியிருந்தேன். பேர் வந்துட்டாலே நம்ம வந்து ரொம்ப கவனமாக யோசிச்சு அது யாரு என்னங்கிறத பார்க்கணும். சரிங்களா? இதில் உள்ள ஃபர்ஸ்ட் 2 லெஜர் என்ன? ஓகே, 2 லெஜர், சாரி, இதில் உள்ள 2 லெஜர் என்ன? பர்ச்சேஸ்னு ஒரு லெஜர் இருக்கு, அதுக்கு பிற்பாடு வினோத்னு ஒரு லெஜர் இருக்கு, வினோத் ஸ்டோர்ஸ்னு ஒரு லெஜர் இருக்கு, அப்புறம் கேஷ்னு ஒரு லெஜர் இருக்கு. சரி, ஓகே. இப்போ இந்த 2 லெஜர் எடுத்துக்குவோம். 2 லெஜரை வச்சு தான் ஒரு வவுச்சர் போட்டாகணும். சரிங்களா? சரி, இந்த 2 லெஜர்ல வினோத் ஸ்டோர்ஸ்க்கு வந்து கேஷ் பர்ச்சேஸ் பண்றோம். பர்ச்சேஸுங்கிறத வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ல வச்சிருவோம் லெஜர்ல. வினோத் ஸ்டோர்ஸுங்கிறது எதுலங்க வைக்கிறது? அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? நமக்கு குட்ஸ் யார் சப்ளை பண்றாங்களோ, குட்ஸ் சப்ளையர் வந்து சன்ட்ரி கிரெடிட்டார். ஓகேவா? குட்ஸோட கஸ்டமர், குட்ஸ் ரிசீவ் பண்றாங்கல்ல, கஸ்டமர், நமக்கு நம்ம கொடுக்குறோம்ல, அவங்க வந்து சன்ட்ரி டெட்டார். புதுசா இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கிறது. ஓகேவா? அப்ப இது வந்து என்ன வவுச்சர்? இது ஃபர்ஸ்ட் இது என்ன வவுச்சரு? சாரி, என்ன வவுச்சரு? பர்ச்சேஸ் வவுச்சர் F9. பர்ச்சேஸ் வவுச்சர் வந்துருச்சுங்களா? சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பர் கேட்குது. அவங்க இன்வாய்ஸ் நம்பர் அவங்க கொடுப்பாங்க. சரிங்களா? இப்போ வினோத் ஸ்டோர்ஸுங்கிறதுனால VS1ன்னு போட்டுக்கிறேன். ஒரு சும்மா டேட்டு மாற்ற முடியாது. பார்ட்டிஸ் அக்கௌண்ட் நேம் கேட்குது பாருங்க. கேஷா இல்லை வந்து வினோத் ஸ்டோர்ஸா? எதுவுமே கொடுக்கலன்னா கேஷு, பேர் கொடுத்துட்டாங்க. ஸோ Alt C, வினோத் ஸ்டோர்ஸ் அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார் டெட்டார்னு 2 வருதா? நல்லா பாருங்க. சன்ட்ரின்னு போட்டேன், கிரெடிட்டார் டெட்டார்னு 2 வருது. ஸோ நம்ம எதில் போடணும்? சன்ட்ரி கிரெடிட்டாரை கிளிக் பண்ணி என்டர் பண்ணணும். மெயின்டைன் பில் பை பில். ஆமாம், பில் பை பில் மெயின்டைன் பண்ணணும். டிஃபால்ட்டு கிரெடிட் பீரியட்லாம் இப்போ வேணாம், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்குவோம். ஜஸ்ட் கிளிக் எஸ் 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 எஸ். ஓகேவா? அவங்க சப்ளையரோட டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல கேட்கும். அட்ரஸ்ஸு, அவங்க என்ன சேல்ஸ் டேக்ஸ் நம்பர், அதெல்லாம். அப்புறம் இது என்ன பர்ச்சேஸுங்க? கேஷ் பர்ச்சேஸ். ஓகே, கேஷ் பர்ச்சேஸ். பர்ச்சேஸ்ல இது கேஷ் பர்ச்சேஸ் தானே? ஓகே, பர்ச்சேஸ் அக்கௌண்ட். எவ்வளவுக்கு வாங்குறோம்? கேஷ் பர்ச்சேஸ் வந்து எவ்வளோக்கு வாங்குறோம்னா 1,50,000 வாங்குறோம். 1 2 3 பாருங்க. ஓகே ஓகே. ஆனால் வந்து நம்ம இந்த மாதிரி சன்ட்ரி கிரெடிட்டார்னு நம்ம கொடுத்துட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கடனில் தான் இருக்குங்க. பேலன்ஸ் ஷீட்டை பாருங்களேன். கரண்ட் லயபிலிட்டிங்கிறது வந்து இருக்கு பார்த்தீங்களா? நம்ம 1,50,000 ரூபா கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிரும். சன்ட்ரி கிரெடிட்டார்னு சொல்லிட்டு கேஷ் பர்ச்சேஸா போட்டா கூட பேமெண்ட் பண்ணாததுனால நம்ம பாருங்க 1,50,000 ரூபா வவுச்சர்ல காமிச்சிட்டோம். ஆனால் நம்ம வந்து கடன்ல இருக்கிற மாதிரி நம்மளுடைய பேலன்ஸ் ஷீட் நம்மளுக்கு காமிக்குது. இதெல்லாம் அவங்க அக்கௌண்ட்ஸ் படிச்சவங்களுக்கு புரியும். அக்கௌண்ட்ஸ் நாலேஜ் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் குழப்பம். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இந்த வவுச்சர் போட்டோம் பார்த்தீங்களா, பர்ச்சேஸ் வவுச்சரு, ஸ்டேட்மெண்ட் அப்படி எடுத்துங்க. ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? குட்ஸ் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் வினோத் ஸ்டோர்ஸ் பை கேஷ். 2 வவுச்சரா இது பிரியுங்க. முதல் வந்து வினோத் ஸ்டோர்ஸ் வரைக்கும் உள்ளதை ஒரு பர்ச்சேஸ் வவுச்சரா போட்டுட்டு அப்புறம் இந்த வினோத் ஸ்டோருக்கு எவ்வளவு பணம் கட்டணுமோ அதை பேமெண்ட் வவுச்சரா மாற்றணும். 2 வவுச்சர் போட்டால் தான் இது கணக்கு டேலி ஆகும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, இது நான் வந்து சும்மா டிஸ்பிளேக்காக காமிச்சேன். ஸோ வெளியில் வந்துடுறேன், வவுச்சருக்குள்ளே திருப்பி போயிடுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, அதுக்கு பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட்டுக்கு என்னங்க கீ? F5 பேமெண்ட் வவுச்சர்.
ஓகே, இப்போ வந்து பர்ச்சேஸ் டு வந்து பை கேஷ் பேமெண்ட் பண்ணுறோம். ஸோ அக்கௌண்ட்டில் பேங்க் வைக்கணுமா கேஷ் வைக்கணுமா? கேஷுங்க. யாருக்கு பேமெண்ட் பண்ணுறோம்? வினோத் ஸ்டோர்ஸ்க்கு. அவருக்கு எவ்வளோ பேமெண்ட்டு? 1,80,000 கொடுக்கணும். ஸோ டோட்டல் அமௌண்ட்டும் கொடுக்குறோம். 1,80,000 1 2 3. உடனே எந்த பில்லுக்குன்னு கேட்கும். இது ரொம்ப முக்கியமான டீட்டெயிலுங்க. அட்வான்ஸ் எகெயின்ஸ்ட் நியூ ரெஃபரன்ஸ். அட்வான்ஸ்னா ஒருத்தவங்களுக்கு முன்கூட்டியே பில்லுக்கு அட்வான்ஸாக பே பண்ணுறது. எகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ்னா பில்லுக்கு, இந்த பில்லு பர்டிகுலர் 2ஆம் நம்பர் பில்லுக்கு நான் பே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. நியூ ரெஃபரன்ஸ்னா புது பில்லு அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து எகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் எந்த பில்லு நம்பர்னு கேட்குது கரெக்டாக. விஎஸ் 1 ஆமாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 1,80,000 நீங்கள் ஃபைனலாக 1,80,000 கட்டுறீங்களான்னு கேட்குது. ஆமாங்கன்னு சொல்லிட்டு இதை முடிக்கிறோம். முடிஞ்சிருச்சா? கிளிக் என்டர். நல்லா புரியுதா? புரியலன்னா கேளுங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம 2ஆக டிவைட் பண்ணுவோம். இந்த செஷன் இதோட முடியுது. செகண்ட் செஷனில் நீங்கள் இதோடைய தொடர்ச்சியை பார்ப்பீங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? மறந்துடாமல் செகண்ட் செஷனை பாருங்கள்.